ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஜங்குக் எஃப்எஃப் கிராஷ் லேண்டிங் ஆன் யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போன்னா, ஜங்குக் மிஞ்சி அவன் வீட்டில் தங்க வச்சுருக்கும்போது வெளியில் சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஜங்குக் கதவு தரங்க, செக்யூரிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மிஞ்சி ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்குக் மிஞ்சியோட முகத்தை அவன் கையில் பிடிச்சிட்டு, என்னை நம்ப மிஞ்சி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் தட். ஜங்குக் கதவை திறந்த அடுத்த செகண்ட் அவனோட ஆர்மி யூனிட்டை சேர்ந்த 4 சோல்ஜர்ஸ் உள்ளே நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு லீடர் மாதிரி முன்னாடி நின்னது சப் ஆஃபீஸர் சியோக்ஜின். அவன் பயங்கர ஷார்ப்பான ஆள், ஆனால் கொஞ்சம் லூசுத்தனமாகவும் பேசுவான். கேப்டன், பார்டரில் ஏதோ சஸ்பெக்ட் நடமாட்டம் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சு, அதான் எல்லா குவார்ட்டர்ஸையும் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சியோக்ஜின் சொல்லிகிட்டே இருக்கும்போதே அவனோட பார்வை நேராக ஹால் மூலையில் நடுங்கிட்டு நின்ன மிஞ்சி மேலே விழுந்துச்சு. மிஞ்சி ஜங்கு கூட ஒரு ஓவர் சைஸ் ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு பயத்தில் உதட்ட கடிச்சிட்டே நின்றுருந்தா. அவளை பார்த்ததும் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி துப்பாக்கியை தூக்குனாங்க. கேப்டன், யார் இந்த பொண்ணு? நம்ம ஊர் ஆள் மாதிரி தெரியலையே, அதுவும் உங்கள் ஷர்ட்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு சியோக்ஜின் சந்தேகமாக கேட்டான். ஜங்குக்கோட மைண்டை செம ஸ்பீடாக வேலை செஞ்சிச்சு. இந்த இடத்துல உண்மையை சொன்னால் மிஞ்சியை உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் இவனுக்கும் தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்துடும். ஜங்குக் சடனாக மிஞ்சி பக்கத்தில் போய் அவளோட தோல் மேலே கையை போட்டுட்டு தான் பக்கமாக இழுத்தான். அவனோட முகம் அப்படியே ரொம்ப கேஷுவலாக மாறிச்சு. டேய், கன்னை கீழே இறக்குங்கடா. அவன் என் ஃபியான்சே, அதாவது என் வருங்கால மனைவி. சியோலில் நம்ம கேபிட்டல் சிட்டி பியாங்யாங் இருக்குல்ல, அங்கேருந்து எனக்காக ரகசியமாக வந்திருக்கா. விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் இங்கே வர வச்சுருக்கேன் அப்படின்னு ஜங்குக் செம்மையாக ஒரு பொய்யை அவுத்து விட்டான். மிஞ்சிக்கு ஒரு நிமிஷம் தூக்கிவாறு போட்டுருச்சு. என்னது, ஃப்யூச்சர் ஒய்ஃபா, ஃபியான்சேவா, நானா? ஆனால் அவளும் பிஸ்னஸ் உமன் இல்லையா, ஸோ அதனால் டக்குன்னு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஜங்குக்கோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு, ஆமாங்க, உங்கள் கேப்டனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, அதான் கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். ப்ளீஸ் இதை மேலதிகாரிங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு செம்மையாக ஆக்ட் கொடுத்தா. அவளோட அந்த க்யூட்டான மாடர்ன் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லோரும் அப்படி உருகிட்டாங்க. சியோக்ஜின் அவனோட கன்னை கீழே இறக்கிட்டு, ஓஹோ, நம்ம கேப்டனுக்கு இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா? ஆமாம், அவங்க ஆள் பார்க்க அப்படியே சவுத் கொரியன் ட்ராமா ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அவள் அங்கே இருக்கிற டாப் ஃபேஷன் காலேஜில் படித்தவடா, அதுதான் ட்ரெஸ்ஸிங் அப்புறம் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் கிளம்புங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு ஜங்குக் அவங்கள விரட்டுற டோனில் சொன்னான். சரிங்க கேப்டன், நாங்கள் கிளம்புறோம். ஆனால் அன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கேக்கு கண்டிப்பாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோல்ஜர்ஸ் எல்லோரும் ஜங்குக்கை கிண்டல் பண்ணிகிட்டே கிளம்புனாங்க. அவங்க வெளியில் போய் கதவை சாத்தினதும் மிஞ்சி டக்குன்னு ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, அப்பாடா என்ன ஒரு ஆக்டிங்கு! ஆனால் என்னது, நான் ஃபியான்சேவா, ஃப்யூச்சர் ஒய்ஃபா, உனக்கு வேறு பொய்யே கிடைக்கலையா கேப்டன் அப்படின்னு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு கேட்டா. ஜங்குக் அவளோட கஞ்சனை கூட மதிக்காமல் அவகிட்ட நெருங்கி வந்தான். அவனோட ஷார்ப்பான கண்கள் மிஞ்சியோட முகத்தை உத்து பார்த்துச்சு. நான் அப்படி சொல்லலைன்னா இந்நேரம் நீ ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. இனிமேல் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை என் பொண்டாட்டின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீ வெளியில் வந்தால் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். ஓகே கேப்டன் ஜியான் ஜங்குக், உங்கள் பேச்சை நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு பசிக்குது இப்போ, அப்புறம் நல்லா தூங்கணும் அப்படின்னு மிஞ்சி சலிச்சுக்கிட்டா. அன்றைக்கி நைட்டு மிஞ்சி அந்த சின்ன பெட்ரூம்குள்ளே படுத்துக்கிட்டா. ஜங்குக் வெளியில் ஹாலில் தரையில் படுத்துக்கிட்டான். நடுராத்திரி இருக்கும். திடீர்னு பயங்கரமான இடி, மின்னல் சத்தம்லாம் கேட்டுச்சு. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. மிஞ்சிக்கு இருட்டுனா பயங்கர பயம். அவளுக்கு டார்க்னஸ் ஃபோபியா இருக்குது. அவள் பயத்தில் கத்திக்கிட்டே ஹாலுக்கு ஓடி வந்தா. ஜங்குக், ஜங்குக், எங்கே இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவள் தேடி அலைஞ்சா. திடீர்னு ஒரு கை அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவளை ஒரு ஹக்குக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அது ஜங்குக் தான். அவன் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு அவளை தான் நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டான். அவனோட ஹார்ட் பீட் மிஞ்சிக்கு நல்லாவே கேட்டுச்சு. நான் இங்கே தான் இருக்கேன் மிஞ்சி, பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஜங்குக்கோட குரல் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக அன்பாக இருந்துச்சு. மிஞ்சி அவனோட கண்ணை பார்த்தா. அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் ஜங்குக்கோட முகம் இன்னும் ஹேண்ட்ஸமாக, ஒரு லவ்வர் எப்படி இருப்பான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தெரிஞ்சுது.
சியோலில் எவ்வளவோ பணக்கார பசங்க பார்த்த மிஞ்சிக்கு இந்த நார்த் கொரியா கேப்டனோட பாதுகாப்பில் ஒரு தனி நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் கோழி கூவுற சத்தத்தை கேட்டு தான் மிஞ்சி கண்ணு முழிச்சா. சியோலில் அலாரம் சத்தம் கேட்காத அவளோட பெட்ரூம் எங்கே, இங்கே நிஜ கோழி சத்தம் எங்கே? அவள் அப்படியே சோம்பலெல்லாம் முறிச்சிட்டு ஹாலுக்கு வந்தப்போ ஜங்குக் அவனோட ஆர்மி யூனிஃபார்மில் செம்ம டாப் அண்ட் டக்கராக ரெடியாகி நின்றுட்டு இருந்தான். டேபிள் மேலே ஒரு சின்ன கப்பில் சூடான காஃபி அவன் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு. சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடியாக, நான் இன்றைக்கி பார்டர் டியூட்டிக்கு போகிறேன். இன்றைக்கி நைட்டு தான் அந்த ஷிப்பு வருது. ஸோ நீ கிளம்புறதுக்கு பேக் பண்ணிக்கோ. ஆனால் ஒன்று, பகலில் இந்த கிராமத்தில் இருக்கிற லேடிஸ் யாராச்சும் வந்தால் அலர்ட் ஆயிரு அப்படின்னு ஜங்குக்கு வார்னிங் கொடுத்தான். ஹேய், நான் யார்? பிஸ்னஸ் மேக்னெட் மிஞ்சி, இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி அப்படின்னு அவள் காஃபியை ஒரு சிப் பண்ணிக்கிட்டே கெத்தாக சொன்னான். ஜங்கு கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே கதவு டொக்கு டொக்குன்னு தட்டுச்சு. மிஞ்சி பயந்துட்டே கதவு திறந்தா. வெளியில் அந்த கிராமத்து சோல்ஜர்ஸோட ஒய்ஃப்ஸ் 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கையில் விதவிதமாக சாப்பாடு காய்கறிகளோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு லீடர் மாதிரி இருந்த ஒரு அக்கா, அடடா நம்ம கேப்டன் ஜங்கு கூட நீங்கள் தானே, பார்க்க அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ளே நுழைஞ்சாங்க. மிஞ்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாங்க வாங்க அப்படின்ட்டு அவளோட மாடர்ன் ஸ்டைலில் கூப்பிட்டா. ஆமாம், உங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களா? இந்த ஃபேண்ட்டில் ஏன் இத்தனை ஓட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு அக்கா மிஞ்சியோட ஃபேஷனபிள் கிழிஞ்ச ஜீன்ஸை பார்த்துட்டு கேட்டாங்க. மிஞ்சி டக்குன்னு சமாளிச்சா. ஐயோ அக்கா, இது இப்போது பியோங்யாங்கில் இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. காற்று உள்ளே போயிட்டு வந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதான் நாங்களே இப்படி கிழிச்சுப்போம் அப்படின்னு அடிச்சு விட்டா. அதை நம்பின அந்த கிராமத்து லேடிஸ், அப்படியா சங்கதி, நாங்களும் எங்கள் வீட்டுக்காரங்க பழைய ஃபேண்ட்டை இப்படி கிழிச்சு போட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னப்போ மிஞ்சிக்கு சிரிப்பை அடக்க முடியல. அவங்க மிஞ்சிக்கு நார்த் கொரியன் ஸ்டைல் சமையல் டிப்ஸ் கொடுத்தாங்க. மிஞ்சி அவங்களுக்கு சியோல் ஸ்டைல் ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுத்தா. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மதியம் போல் ஜங்குக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவனுக்கு ஒரே ஷாக்கு. அவனோட வீடே ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி மாறி இருந்துச்சு. அந்த தக்காங்கெல்லாம் முகத்தில் ஏதோ தக்காளி பேஸ்ட்டு தயிர் எல்லாம் தடவிட்டு உட்காந்துருந்தாங்க. மிஞ்சி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருந்தா. ஜங்கூக்கை பார்த்ததும் மிஞ்சி, ஹே ஜங்கூக், உங்கள் ஊர் அக்காங்களெல்லாம் செம்ம க்யூட் தெரியுமா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு கத்துனா. ஜங்கூக் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய், உன்னை அமைதியாக இருக்க சொன்னால் ஊரே கூட்டி பார்ட்டி பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி நைட் நம்ம கிளம்பணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சீரியஸாக கேட்டான். மிஞ்சியோட முகம் டக்குன்னு வாடி போச்சு. ஆமாம்ல, இன்றைக்கி நைட்டு நாம் இந்த இடத்த விட்டு, அதாவது ஜங்கூக்கை விட்டு போகணும்ல அப்படின்னு அவளோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாரம் உட்காந்துச்சு. அன்றைக்கி சாயங்காலம் ஜங்கூக்கோட ஆர்மி சோல்ஜர்ஸ், அந்த சியோக்ஜின் டீம் மிஞ்சிக்கு ஒரு ரகசியமாக ஃபேர்வெல் பார்ட்டி ரெடி பண்ணாங்க. ஏன்னா அவங்க பார்வைக்கு மிஞ்சி பியோங்யாங் திரும்ப போகிறா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஜங்கூக் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க எல்லோரும் ஜங்கூக்கோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன மரத்தடிக்குள்ளே எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி அவங்க ஊர் ஸ்பெஷல் கறியை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சியோக்ஜின் அவனோட க்யூட்டான வாய்ஸில் ஒரு பழைய கொரியன் பாட்டை பாட ஆரம்பித்தான். அந்த பாட்டோட மியூசிக் அந்த நைட்டு இன்னும் அழகாச்சு. மிஞ்சி ஜங்கூக்கோட பக்கத்தில் உட்காந்துருந்தா. அவளோட கை நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்த ஜங்கூக் யாருக்கும் தெரியாமல் அவளோட கையை தான் பெரிய கைகளால் மூடிக்கிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ஆறுதல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அவனோட அந்த டச் மிஞ்சிக்குள்ளே ஏதோ ஒரு புது ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஜங்கூக், நான் சியோல் போனதுக்கப்புறம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீ அங்கே வர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு மிஞ்சி அவனோட காதுக்குள்ளே கேட்டா. ஜங்கூக் அவளை ஆழமாக பார்த்துட்டு, நம்மோட உலகங்கள் வேறு வேறு மிஞ்சி, இந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, இது மட்டும்தான் நிஜம். சியோல் போனால் என்னை மறந்துடு, அங்கே உனக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யமே காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னான். அவனோட குரலில் இருந்த அந்த வலி மிஞ்சியோட இதயத்தை உடச்சிருச்சு. அவள் ஜங்குக்கோட தோளில் தலையை மெதுவாக சாய்ச்சிக்கிட்டா. அந்த கேம்ப் ஃபயர் வெளிச்சத்தில் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லோரும் கைத்தட்டி சிரிக்க, இவங்க 2 பேரும் மட்டும் அவங்க பிரிய போகிற வழியை சைலண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மணி நைட்டு 11 ஆச்சு. ஜங்குக் டக்குன்னு எழுந்து அவனோட வாட்சை பார்த்தான். டைம் ஆச்சு, நம்ம கிளம்பணும் மிஞ்சி அப்படின்னு அவனோட குரல் இப்போ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி கம்பீரமாக மாறிச்சு. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், இந்த பார்ட் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.